வணக்கம் நண்பா. நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய மறக்காதீங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன், கவுண்டிஃப், சம்மிஃப் இந்த 3 ஃபார்முலாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே நண்பா, இங்கே ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700 டேட்டாக்கள் இருக்குது. இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய கஸ்டமருக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராஃபிட்டில் 25% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கிராஸ் சேல்ஸ் இங்கே இருக்குது, ப்ராஃபிட் இங்கே இருக்குது. ஸோ இந்த ப்ராஃபிட்டில் 25% டிஸ்கவுண்ட் தரப்போகிறோம். அப்போ முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஃபார்முலா போட்டுடலாம். ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ராஃபிட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் இன்ட்டு 25% அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க, என்ட்ரு கொடுங்க. இப்போது 16,185 ரூபாய்க்கு 4,046 ரூபாய் 25 பைசா அப்படின்றது பார்த்தீங்கன்னா 25%. 25% என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்னென்னா எல்லாருக்குமே 25% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு 25% டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம் லாபத்தில். அப்போது 1,00,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட ஃபார்முலாவை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ண செல்லில் 4,046 ரூபாய் 25 பைசான்னு தெரிஞ்சாலுமே மேலே பாருங்கள் இதுக்கு பேர் ஃபார்முலா பார் அப்படின்னு. இந்த ஃபார்முலா பாரில் நம்ம போட்ட ஃபார்முலா தான் தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போது நம்ம இந்த 4,046 ரூபாய் தெரியுது பார்த்தீங்களா, இந்த செல்லை நம்ம டபுள் கிளிக் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவாக மாறிடும். ஸோ நம்ம போட்ட ஃபார்முலா தெரியும். நம்ம இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக மேலே போய்க்கலாம், ஃபார்முலா பாரில் போயிடலாம். இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா 1,00,000 ரூபாய்க்கு மேலே யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கா, நம்ம கடையில் வியாபாரம் பண்ணியிருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு மட்டும் லாபத்தில் 25% எவ்வளோன்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம லாபத்தில் 25% எவ்வளோன்னு பார்த்தாச்சு. இப்போது யாரெல்லாம் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம ஒரு ஃபார்முலா செட் பண்ணணும். அதுக்கு தான் மெயினாக இஃப் கண்டிஷன் பயன்படுது. இப்போது ஃபார்முலா பாரில் போங்க, சம்முக்கு முன்னாடி கிளிக் பண்ணுங்கள், அந்த இடத்துல இஃப் அப்படின்னு போடுங்க, ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் சேல்ஸ் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கணும். அப்போ கிராஸ் சேல்ஸில் இருக்கிற அந்த D9 செல்லை செலக்ட் பண்ணுங்கள், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டுட்டு நம்ம கண்டிஷன் என்ன 1,00,000 போட்டுட்டு கமா கொடுத்துருங்க. ஸோ கமா கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஃபார்முலா பாரை நம்ம கிளிக் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷனுக்கு ஒரு வரையறை, இப்படி தான் இஃப் கண்டிஷன் பயன்படும், இப்படி தான் நீ செயல்படணும் அப்படின்னு ஒன்று லாஜிக்கல் டெஸ்ட்டு, வேல்யூ ட்ரூனா என்ன, வேல்யூ ஃபால்ஸ்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு அந்த வரையறை தெரியுது. ஸோ அந்த வரையறையை நீங்கள் பார்த்துங்க. இஃப் கண்டிஷன் லாஜிக்கல் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா D9 என்பது 1,00,000 விட பெருசாவோ அல்லது 1,00,000க்கு சமமாவோ இருக்கும்போது அப்படின்ற ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம கொடுத்துருக்கோம். அதுதான் D9 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது வேல்யூ இஸ் ட்ரூ, அந்த லாஜிக் ட்ரூவாக இருக்கும் பட்சத்தில், உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் E9ன்றது என்ன, ப்ராஃபிட் இன்ட்டு 25%, ப்ராஃபிட்டில் 25% என்னன்னு காமா தப்பித்தவறி வேல்யூ இஃப் ஃபால்ஸ். இந்த இடத்துல அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வேல்யூ இஃப் ஃபால்ஸ். இப்போ வேல்யூ ஃபால்ஸாக இருந்தால் என்ன அப்படின்னா எனக்கு 0ன்னு காமிக்கணும். 0ன்றதை நேரடியாக படும்போது நமக்கு ஒரு எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக 0ன்றது நம்பர் இருக்கிறனால அந்த எரர் வரல. இதே இடத்துல நில் அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வருது. ஸோ அதனால் இந்த நில்லுன்னு வரணும் அப்படின்னும் போது நம்ம டபுள் கோட் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம விரிவாக பின்னாடி பார்க்கலாம். ஆனால் நம்ம எப்போவுமே ஃபார்முலாவில் ஒர்க் பண்ணும்போது டபுள் கோட் போட்டு பழகுவோம். இது ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இப்போ இந்த இடத்துல 0 அப்படின்னு நான் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 0ன்னு வந்துச்சு. ஏன் 0ன்னு வந்துச்சுன்னா நம்ம கண்டிஷன் கிராஸ் சேல்ஸ் 1,00,000 ரூபாய்க்கு மேலே பண்ணியிருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு 25% காமிக்கணும் அப்படின்ற கண்டிஷன் இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 0 வந்துச்சு. ஸோ இப்போ நமக்கு எல்லாருமே தெரியும், இது மாதிரி குறி வரும்போது டபுள் கிளிக் பண்ணால் இருக்கிற டேட்டா வரையும் அப்ளை ஆகிடும், அப்படிலாம் எடுத்து விடலாம். ஸோ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இங்கே
5,29,550 ரூபாய்க்கு ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா 1,36,170 ரூபா நமக்கு லாபம் கிடைச்சிருக்கு. அதில் 25% பார்த்தீங்கன்னா 34,042 ரூபா டிஸ்கவுண்ட்டாக வந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு நம்ம 34,042 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் கிடைச்ச பிறகு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட்டு போக நெட் அமௌண்ட் எவ்வளோ, டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு அதுக்கு என்ன அப்படின்னா, டோட்டலாக கிராஸ் சேல்ஸ் எவ்வளோ, அதிலிருந்து மைனஸ் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா போடும்போது நமக்கு நெட் சேல்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ என்டர் கொடுக்குறேன். இப்போ நெட் சேல்ஸ் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் எதுவுமே இல்லை, அதனால் கிராஸ் சேல்ஸ் அமௌண்ட் அப்படியே வந்துடுச்சு. ஸோ இங்கே மூலையில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஃபார்முலாவை டோட்டல் சேல்ஸில் நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இங்கே பாருங்கள், 5,29,550 ரூபா டோட்டல் சேல்ஸாக நடந்திருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு நம்ம 34,042 ரூபா டிஸ்கவுண்ட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா 49,507 ரூபா 50 காசுன்றது பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் கழிஞ்சு வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய டேட்டா. இந்த டேட்டாவில் பார்த்தீங்கன்னா இயரில் பாருங்கள், 2 இயர் 2020 மற்றும் 2019 அப்படின்ற 2 வருஷத்தில் சேல்ஸ் நடந்திருக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு கொஸ்டின் வருது. இப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் இல்லைங்களா, இதில் 2020ஆம் வருஷம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், 2019ஆம் வருஷம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்ற டேட்டா நமக்கு தேவைப்படுது. இதை நம்மளால் போய் தனித்தனியாக கூட்டி எடுக்க முடியாது. இதுக்கு எப்படி நம்ம எடுக்க முடியும் அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா பேர் பார்த்தீங்கன்னா SUMIF, அதாவது கூட்டு இந்த கண்டிஷன் இருந்தால் SUMIF அப்படின்ற மாதிரி, இந்த கண்டிஷன் இருந்தால் கூட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்முலா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா SUMIF அப்படின்னு டைப் பண்ணுங்கள், ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. சரி, ரேஞ்ச் எந்த ரேஞ்ச் அப்படி பார்க்கணும்னா இந்த இயர்ன்ற ரேஞ்சை பார்க்கணும். ஸோ செலக்ட் பண்ணிங்க. ஸோ செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா G9லேருந்து 26 வரையும் போயிருக்கு. G26ன்னு போடாமல் இந்த இடத்துல ஒரு 2000 போட்டிருக்கேன். ஏன்னா டேட்டா பெரிய டேட்டாவாக இருக்குது, அதனால் G2000 நான் போட்டுக்கிறேன். கமா க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் 20 அதாவது 2020 ஈக்குவல் டு, சரி ஈக்குவல் டு இல்லை சாரி, இது 2020 கமா. இப்போ எந்த ரேஞ்சை கூட்டணும் அப்படின்னு கேட்குது அடுத்த கேள்வி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்ற அந்த ரேஞ்சை கூட்டணும். நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையே H26ன்னு இருக்கிறத 2000 அப்படின்னு மாற்றிக்கிறேன். சாரி 2000 அப்படின்னு மாற்றிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு 25,67,707 ரூபா டிஸ்கவுண்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா, இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ஆம் வருஷம். இப்போ 2019ஆம் வருஷம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா இதே ஃபார்முலா தான். இந்த 2020ன்னு இருக்கிற இடத்துல நம்ம 2019ன்னு மாற்றினா போதும். காப்பி என்ன பண்ண போகிறேன், இப்போது அதே ஃபார்முலாவை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை மட்டும் 2019 அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா 7,41,963 ரூபா 50 காசு. ஓகேங்களா, இப்போ டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் டு சம், இது ரெண்டுத்தையும் கூட்டும்போது டோட்டல் டிஸ்கவுண்ட் எவ்வளோ நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ டோட்டல் டிஸ்கவுண்ட், இப்போ நமக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும், நம்ம பண்ணது கரெக்டாக தப்பா, ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணோமா இல்லையா, அதை பண்ணுவோம். இப்போ டிஸ்கவுண்ட் ஈக்குவல் டு சம் ஓப்பன் ப்ராக்கெட், இது எல்லாத்தையும் கூட்டும்போது அந்த 2 வருஷம் வரது மேட்ச் ஆனதுமா இல்லையா. இப்போ 29ன்னு இடத்துல நான் 2000 அப்படின்னு மாற்றிக்கிறேன், என்டர் கொடுக்குறேன். பாருங்கள், இந்த வேல்யூவும் இந்த வேல்யூ இப்போ சேமாக வந்திருக்கா. அப்போது நம்ம 2020ஆம் வருஷம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோன்னு கண்டுபிடிச்சதும் கரெக்டு, 2019ஆம் வருஷம் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோங்க கரெக்டு. ஸோ இது ரெண்டுத்தோட டோட்டலும் டோட்டல் டிஸ்கவுண்ட்டோட டோட்டலும் ஈக்குவலாக வந்துருக்கிறதுனால நம்ம போட்ட ஃபார்முலா பர்ஃபெக்ட் அப்படின்னு தெரியுது. ஸோ இஃப் கண்டிஷன், சம் இஃப் கண்டிஷன் அப்படின்றது இப்படி தான். இதில் இன்னொன்று விஷயம் இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்குறாங்க உங்ககிட்ட, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ஆம் எத்தனை சேல்ஸுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம், அதேமாதிரி 2019 டோட்டலாக எத்தனை சேல்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி, 2020 டிஸ்கவுண்ட் கவுண்ட், அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னென்னா இப்போ சம் இஃப் அப்படின்னு போட்ட மாதிரியே கவுண்டிஃப் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈக்குவல் டு கவுண்டிஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் இதுதான் 2020, அதாவது இயர்னால் நமக்கு ரேஞ்ச்.
இந்த இடத்துல 2000 அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். காமா க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு கேட்டுருங்க. க்ரைட்டீரியா என்ன? 2020 தான் நம்ம க்ரைட்டீரியாவே. என்டர் அப்படின்னு கொடுக்கும்போது 525 சேல்ஸுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம 2019ஆம் வருஷம் எத்தனை சேல்ஸுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ 2019 அப்படின்னு போடும்போது இதே ஃபார்முலா தான். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு ஃபார்முலாவை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல 2020ன்னு இருக்கிற இடத்துல 2019 அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் கடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 525ன்னு வரக்கூடாது, ஆனால் வந்திருக்கு அப்படின்னும்போது என்ன இங்கே ஃபார்முலாவில் பாருங்கள், G2000, 2019 இப்படி இருக்கணும். அங்கே ஏதோ தப்பு நட்டோம். $175 சேல்ஸ் மொத்தமே பார்த்தீங்கன்னா 525 ப்ளஸ் ஒரு 175 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 700 டேட்டா. உண்மையாகவே 700 டேட்டா இருக்கா நம்ம செக் பண்ணிவிடுவோமா? இந்த இடத்துல இருந்து செலக்ட் பண்ணுறேன். டோட்டல் டேட்டாவை செலக்ட் பண்ணும்போது இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் அப்படின்னு ஒரு இடத்துல காமிச்சிட்ருக்கோம். ஸோ செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் பாருங்கள் 700 டேட்டா இருக்குது. ஸோ நம்ம 2020 2019 2 இயர் டேட்டா வச்சுருக்கோம். அதுவும் 700 டேட்டா வச்சுருக்கோம். அந்த 700 டேட்டாவில் 525 டேட்டா வந்து பார்த்திங்கன்னா 2020ஆம் வருஷமும் 2019ஆம் வருஷம் பார்த்திங்கன்னா 175 டேட்டாவும் ஆக மொத்தம் 700 டேட்டாவும் வந்திருக்கு. ஸோ நம்ம இஃப் கண்டிஷன் பயன்படுத்தி டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். கவுண்டிஃபை கண்டுபிடிச்சி எவ்வளோ சேல்ஸுக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் கண்டுபிடிச்சிருக்கோம். சம்மிஃபை பயன்படுத்தி எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம் எந்த வருஷம் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. வணக்கம்.